பரங்கிப்பேட்டையில இருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது. எந்த காரியமா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், போராட்டமான நமக்கு சில யுத்தங்கள் போல சூழ்நிலை வந்தாலும் அது கர்த்தருடையதாய் மாற்றிக்கொள்ள அவர் வல்லவரா இருக்கிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் சொல்லுகிறது, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எப்படி போராட்டத்துல அவர் எப்படி எனக்காக போராடுவார்? ஆமன், அவர் தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக போராட வல்லவரா இருக்கிறார். சமீபத்திலே பெண்கள் உலக கோப்பையிலே வென்றெடுத்த உலக கோப்பைக்கு வாகை சூட வந்து முன்னிலையில நின்ற ஒரு ஜெமிமா ரோட்ரியஸ் என்ற ஒரு மகள், அவங்க அந்த கிரிக்கெட் முடிச்சு கப்பு வாங்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய இயேசு எனக்காக போராடினார், அவர் போராடி வெற்றி வாகை எனக்கு கூட உதவி செய்தார் என்று அநேக இந்த உலகத்துக்கு அவர்கள் அறிவித்தார்களா? சொல்ற உங்க யுத்தங்களிலே உங்களுக்காக போராட நீங்க சும்மா இருங்க, யுத்த களத்துல வந்து நில்லுங்க, ஆனா உங்களுக்கான ஜெயத்தை கர்த்தர் தருவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்க ஆயத்தமா வந்து நில்லுங்க, அந்த யுத்த களத்துல உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் இன்னைக்கு தோல்வியை கண்டீங்களோ அவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கான ஒரு ஜெயத்தை தாங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்க அது எந்த ரீதியிலும் கட்ட செய்ய வல்லவரா. உங்களுக்காக செபிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறேன். பாதுகாப்பு, சுகம், பலன், ஆரோக்கியம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். இந்த மழை காலங்களிலே பாதுகாத்து பலன் தந்து சுகப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.